ஒரு காலத்தில் ஹிமாலய மலைத்தொடர்களுக்கு நடுவே அமைதியால் சூழப்பட்ட ஒரு பழமையான புத்த மடாலயம் இருந்தது. அந்த மடாலயத்தின் தலைமைக்குரு பல ஆண்டுகளாக மக்களை வழிநடத்தி வந்தவர். ஆனால் இப்போது வயது முதிர்ந்ததால் தன் பொறுப்புகளை தகுதியான ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு நாள் அவர் தன் நம்பிக்கையான இளம் லாமாவை அழைத்து, தலைநகர் லாசாவில இருக்கிற முக்கிய மடாலயத்துக்கு போய் எங்களுக்கு பொருத்தமான வாரிசை அனுப்ப சொல்லு என்று உத்தரவு கொடுத்தார். அந்த இளம் லாமா மலைகளையும் காடுகளையும் பனிப்பாதைகளையும் கடந்து பல நாட்கள் பயணம் செய்து முக்கிய மடாலயத்தை அடைந்தார். அங்கிருந்த தலைமை குருவிடம் எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டு, ஒரு தகுதியானவரை எங்களோடு அனுப்புங்கள் என்று கேட்டார். தலைமை குரு சிரித்தபடி சொன்னார், நாளை காலை நான் 100 லாமாக்களை அனுப்புறேன். அவர்களை எல்லாரையும் நீங்களே கூட்டிக் கொண்டு போங்க. இளம் லாமாவுக்கு குழப்பம். ஐயா, ஒரே ஒருவர் தான் தேவை, 100 பேரை எப்படி சமாளிப்பது என்று கேட்டார். அதற்கு தலைமை குரு அமைதியாக சொன்னார், கவலைப்படாதே, இந்த 100 பேர்ல 99 பேர் வழியிலேயே நின்று போயிடுவாங்க. ஒரே ஒருவர் மட்டும் உன் மடாலயத்தை அடைவார். அவர் வந்தா நீங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலி. அடுத்த நாள் காலை 100 லாமாக்கள் பயணத்தை ஆரம்பித்தார்கள். பயணம் தொடங்கிய முதல் சில நாள்களிலேயே முதல் சோதனை வந்தது. ஒரு கிராமத்தை அடைந்ததும் சிலர் சொன்னார்கள், இது எங்க ஊர், அப்பா அம்மாவை பார்த்துட்டு திரும்ப வர்றோம். அவர்கள் திரும்பவே வரவில்லை. சில நாட்கள் கழிச்சு இன்னொரு ஊர். அங்க சிலர் சொன்னார்கள், எங்க மடாலயத்தில் தலைவர் இறந்துட்டார், நாங்களே இங்க தங்கணும். அவர்கள் அங்கேயே தங்கினார்கள். ஒரு வாரம் முடிந்தபோது 100 பேரில் 10 பேர் மட்டுமே மிஞ்சினார்கள். பயணம் தொடர்ந்தது. ஒரு நகரத்தில் சிலர் வந்து கேட்டார்கள், எங்க அரசரின் மகளுக்கு திருமணம், 3 லாமாக்கள் வேண்டும். 3 பேர் உடனே சம்மதித்தார்கள். இன்னொரு இடத்தில் எங்க மடாலயத்துக்கு தலைவர் தேவை என்று கேட்டார்கள். அங்கு 2 பேர் தங்கினார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு காரணம், ஒரு வேண்டுகோள், ஒரு ஆசை. கடைசியில் 2 பேர் மட்டும் மிஞ்சினார்கள். அப்போதுதான் ஒரு இளம்பெண் வந்து அழுதபடி சொன்னாள், எங்க அப்பா வேட்டைக்கு போயிருக்காரு, வீட்டுல நான் ஒருத்திதான், இரவு பயமா இருக்கு, யாராவது ஒருத்தர் என்னோட தங்க முடியுமா? 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, நீயே ஒருத்தரை தேர்ந்தெடு, இல்லேனா எங்களுக்குள்ள சண்டை வரும் என்றார்கள். அந்த பெண் ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுத்தாள். மற்றவர் அமைதியாக அங்கிருந்து விலகினார். இப்போது ஒரே ஒருவர் தான் மிஞ்சினார். ஆனால் இன்னொரு சோதனை இருந்தது. வழியில ஒரு பெரிய தத்துவவாதி எதிரே வந்தார். உன்னோடு வாதம் பண்ணணும், இது முடிவுக்கு வர பல நாட்கள் ஆகும் என்றார். அந்த லாமா சிறிது யோசித்தார். பிறகு மெதுவாக சொன்னார், மன்னிக்கவும், என்னுடைய கடமை என்னை அழைக்குது என்று பயணத்தை தொடர்ந்தார். பல நாட்கள் கழித்து அவர் அந்த தொலைதூர மடாலயத்தை அடைந்தார். மடாதிபதி அவரை பார்த்ததும் அமைதியாக கேட்டார், எத்தனை பேரோட பயணம் ஆரம்பிச்சீங்க? என்னையும் சேர்த்து 101 பேர் என்றார் அந்த லாமா. மடாதிபதி சிரித்தார், நல்லது, நீ திரும்பி வந்ததே போதும், நீ தான் என் உண்மையான வாரிசு. 100 பேர் செல்லலாம், ஆனால் தன்னலத்தை விடுத்து கடமையை மட்டும் பிடித்துக் கொள்பவன் ஒருவன் மட்டுமே அடைவேண்டிய இடத்தை அடைவான். பலர் பயணம் தொடங்குவார்கள், ஒருவன் மட்டுமே இலக்கை அடைவான். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.